உங்கள் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி காலையிலே 9 மணிக்கே வந்து கதவை தட்டிடுவாங்க. தட்டி நீங்கள் வந்து ஸ்னோவை க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. எல்லாருமே அவங்கவுங்க காருக்கு மேலே இருக்கிற ஸ்னோவை தட்டிட்டு காரை வந்து அவங்க பார்க்கிங் ஸ்பாட்லேருந்து எடுத்து வேறு இடத்துல கொண்டு போய் விடணும். அப்போ தான் அவங்க வந்து மீதி இருக்கிற எல்லா ஸ்னோவையும் க்ளீன் பண்ணுவாங்க. எல்லாருமே காலையிலே கடமை உணர்ச்சியோடு அவங்கவுங்க கார் மேலே இருக்கிற ஸ்னோவை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், 2 காரு புதஞ்சி கிடக்குது ஸ்னோக்குள்ளே. அது கார் இருக்கிறதே தெரியல. அது ஏதோ ஸ்னோ மலை மாதிரி குமிஞ்சு கிடக்குது. ஸ்னோ எப்போவுமே கொட்டும்போது அது பார்க்க அழகாக தான் இருக்கும். ஆனால் அதை க்ளீன் பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ குமிஞ்சு கிடக்குதுன்னு சொல்லிட்டு. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு வந்து ஸ்னோ பேண்ட்டு, க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு தான் க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போவுமே ஸ்னோ ஷவலும் வச்சுருப்போம். இப்போ எங்கள் வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆளாளுக்கு ஸ்னோவை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் காருக்கு மேலே இருக்கிறத. இதில் பசங்க வேறு காலையில் எந்திரிச்சதும் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி போய் ஸ்னோவை க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஆர்வமாக கிளம்பி வந்துட்டாங்க. அவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து 3 நாள் இருந்தது ரொம்ப போர் அடித்து போச்சு. அதனால தான் ஸ்னோ க்ளீன் பண்ணுறதுக்கு ஆர்வமாக வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்னோ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் கூட, இங்கே இருக்கிறவங்கலாம் கூட கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன ஃபேமிலியாக ஸ்னோ க்ளீன் பண்ண வந்துட்டீங்க, கிட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்கிட்ட ஸ்னோ ட்ரெஸ் இல்லாததுனால நான் ஸ்னோ க்ளீனிங் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் குப்பையை மட்டும் போட்டு வரலாம் அப்படின்னு போனால் குப்பை தொட்டியை சுற்றி அவ்வளோ குமிஞ்சிருந்துச்சு. காலை உள்ளே விட்டாலே புதஞ்சிருச்சு, அந்தளவுக்கு இருந்தது. நீங்களும் உங்களோட ஸ்னோ க்ளீனிங் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.